இங்க ஒரு சின்ன பையனுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கு. அது அவன் எப்பப்பெல்லாம் தூங்குறானோ அப்ப அவன் காண்ற கனவுகள் எல்லாமே அங்க நிஜமாவே நடந்துட்டு இருக்கும். ஒன்ஸ் இவன் எழுந்துட்டான் அப்படின்னா அங்க நடந்துட்டு இருக்க விஷயங்கள் எல்லாமே மறைஞ்சு போயிடும். ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, அவன் அப்படி தூங்கிட்டானா காங்கர்மேன் என்ற ஒரு கொடூரமான ஒரு உருவம் வந்து அங்க இருக்கவங்க எல்லாத்தையுமே சாப்பிடுது. சோ இதனாலேயே இவன் தூங்குறது கிடையாது. அப்புறம் இவனுக்கு அப்பா அம்மானு யாரும் இல்ல, இவன் ஒரு ஆஃபனேஜ்ல தான் வளர்ந்துட்டு இருக்கான். சோ இப்படி இருக்க அந்த ஆஃபனேஜுக்கு ஒரு நாள் ஒரு கப்பிள்ஸ் வராங்க. வந்தவங்களுக்கு இவனை பிடிச்சு போனதும் இவனை அடாப்ட் பண்ணிக்கலாமான்னு கேக்குறாங்க. அதுக்கு நீங்க தாராளமா இவனை அடாப்ட் பண்ணிக்கலாம் மேடம், அது இல்லாம இவன் ரொம்ப நல்ல பையன், ஆனா என்ன இவன் தூங்க மட்டும் மாட்டான்றான், இவன் தூங்கவே வைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்றாங்க. இதை கேட்டு இவங்க என்னங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, சின்ன பசங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடாப்ட் பண்ணிட்டு அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம அவனை ஒரு ஸ்கூல்லயும் சேர்த்து விடுறாங்க. அப்புறம் அடுத்த நாள் இந்த அம்மா அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டு குளிக்கலான்னு போறாங்க. அப்ப அந்த வீட்டுல இருக்க பாத்ரூம் பார்த்துட்டு ரொம்பவே பயப்படுறாங்க, பயந்து நடுங்குறாங்க. அப்போ இவங்களுக்கு சில இலூஷன் எல்லாம் வந்து போகுது. அதுல ஒரு சின்ன பையன் பாத்ரூம்ல முழுகி துடிக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, ஆக்சுவலி இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு பையன் இருந்திருப்பான். ஆனா ஆக்சிடென்ட்லி அவன் பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கும் போது எழுந்துக்க முடியாம அப்படியே தண்ணிக்குள்ளேயே முழுகி இறந்து போயிருப்பான். சோ இந்த இன்சிடென்ட் நடந்தது இவங்க ரெண்டு பேரையும் தூங்கவே முடியறது இல்ல. சோ அவனையாவது தூங்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போறாங்க. ஆனா அங்க அவன் தூங்க மாட்டான் அப்படின்றான். ஏன்னு கேட்டதுக்கு, நான் தூங்கிட்டேன் அப்படின்னா காங்கர்மேன் இங்க வந்துருவான், அவன் எப்பயும் என் கூட தான் இருப்பான்னு சொல்லியிருக்கான், அவன் வந்தான் அப்படின்னா எல்லாத்தையுமே சாப்பிட்டுருவான், என் அம்மாவையும் அவன் தான் சாப்பிட்டான் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டவங்க இதெல்லாம் உன்னோட இமேஜினேஷன் பா, இதெல்லாம் போக போக சரியா போயிடும், இப்ப நீ சமத்தா தூங்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. ஆனா இவன் தூங்காம புக்ஸ் எடுத்து அதுல இருக்க பட்டர்ஃபிளைஸா பாத்துட்டு இருக்கான். அப்போ இவங்க கீழே டிவி பாத்துட்டு இருக்காங்க. அப்படி பாத்துட்டு இருக்கும்போது திடீர்னு எங்க இருந்தோம் நிறைய பட்டர்ஃபிளைஸ் வந்து வீட்டு ஃபுல்லா பறக்க ஆரம்பிச்சிருது. இது நார்மல் சைஸோட பெருசா இருக்குது. இவங்களும் இது எங்க இருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. அப்ப அவரு அடடே என் பையனுக்கு பட்டர்ஃபிளைஸ் பிடிக்குமேன்னு சொல்லிட்டு ஒரு பட்டர்ஃபிளை பாட்டில புடிச்சிடறாரு. அப்ப சடனா அதுங்க எல்லாம் மறைஞ்சிருதுங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில அந்த சின்ன பையன் அந்த இறந்து போன பையனோட போட்டோ பார்த்துட்டு இது யாருன்னு கேக்குறான். அதுக்கு அவரு இது என்னோட பையப்பா அப்படின்னு சொல்றாரு. இப்ப இவன் எங்க இருக்கா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவரு அவன் சொர்க்கத்துல இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அன்னைக்கு நைட்டு வழக்கம் போல அவனை தூங்க வச்சுட்டு இவங்க வந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது திரும்ப அந்த பட்டர்ஃபிளைஸ் இந்த இடத்துக்கு வந்து பறக்க ஆரம்பிக்குதுங்க. இவங்களும் ரொம்பவே சந்தோஷமா அந்த பட்டர்ஃபிளைஸ் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் மாறுது. என்னன்னு பார்த்தா இறந்து போன அவங்களோட பையன் வீட்டுல நின்று இருக்கான். இவனை பார்த்துட்டு ஷாக் ஆகி ரெண்டு பேரும் வாயை பொழந்துடுறாங்க. அப்புறம் மெல்ல அவன்கிட்ட போய் அவனை தொட்டு பாக்குறாங்க. பார்த்தா இலூஷன் எல்லாம் இல்ல, அவன் நிஜமாலுமே இருக்கான். உடனே அவனை கட்டி பிடிச்சி கதறாங்க, சாரிப்பா எங்களை மன்னிச்சிருப்பான்னு. அப்படி அழுதுட்டு இருக்கும்போது திடீர்னு அவன் மறைஞ்சிடறான். இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. பின்னாடி பார்த்தா அந்த கோடி பையன் நின்றுட்டு இருக்கான். ஆக்சுவலி இந்த பையனோட பேர் கோடி, ஓகேங்களா? அப்படி நின்றுட்டு இருந்தவன் இவங்க கிட்ட சாரி என்ன மன்னிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரூமுக்கு ஓடிடுறான். இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் மறுநாள் காலையில அவனை உட்கார வச்சு எதுக்கு சாரி கேட்ட அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்காக நான் உங்க பையனை பத்தி கனவு கண்டேன் அப்படின்னு சொல்றான். நீ கனவு கண்டா என்னப்பா அப்படின்னு கேட்டதும் நான் கனவு கண்டா அது நிஜமாவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இவங்களுக்கு இதை நம்பவே முடியல. சோ இதனால இந்த அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னோட பையனை திரும்ப பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோடி பையனை உட்கார வச்சு கடைசியா அவங்க பையன் கூட கிறிஸ்மஸ்ல எடுத்த வீடியோஸ் இவனுக்கு போட்டு காட்டுறாங்க. அப்படி இவனுக்கு போட்டு காட்டி இவனை கூட்டிட்டு போய் தூங்க வச்சுட்டு அவன் பையன் வருவான்னு சொல்லிட்டு அவனுக்காக வெயிட் பண்றாங்க. அவங்க நினைச்ச மாதிரி அந்த வீடு ஃபுல்லா திடீர்னு பட்டர்ஃபிளைஸா பறக்குது. அப்புறம் அவங்களோட பையனும் அங்க வரான். திடீர்னு அந்த இடத்துல கிறிஸ்மஸ் ட்ரீ கிஃப்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஆக்சுவலி மேல ஒருத்தன் படுத்துட்டு இதெல்லாத்தையும் கனவு கண்டுட்டு இருக்கான். அப்புறம் இவங்க அவங்க கூட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா விளையாடுறாங்க. இவங்க அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது அவன் சொன்ன அந்த காங்கர்மேன் என்ற உருவம் அந்த வீட்டுக்கு வருது. பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருக்கு. அப்படியே அவனோட ரூமுக்கு வந்து அவனோட காது கிட்ட நான் எப்பயுமே உன் கூடவே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுது. அப்படி சொன்னதும் அவன் சடனா எழுதுக்கிறான். இதனால இந்த பையனும் மறைஞ்சு போயிடறான். அவர் மறுநாள் காலையில இந்த ஆள் பாக்குறாரு. பார்த்தா அந்த அம்மா இறந்து போன பையனோட போட்டோவை திரும்ப எடுத்து மாட்டிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இவரு அந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே கழட்டிட்டு இங்க பாரு உன்னோட எமோஷனுக்காக நீ அந்த பையனை ஒரு ப்ரொஜெக்டர் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு கத்திட்டு அங்கிருந்து போயிடுறாரு. அப்புறம் வழக்கம் போல அவனு ஸ்கூலுக்கு போறான். அப்படி போகும்போது ஒரு பட்டர்ஃபிளை ஒரு கண்ணாடி பாட்டில எப்பயுமே போட்டு எடுத்துட்டு போவான். அப்படி அவன் அதை எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது இந்த ஸ்கூல்ல எல்லாரையும் புல்லிங் பண்ற ஒரு பையன் இதை பார்த்துட்டு இதை தட்டி விட்டுறான். இதனால இவன் டென்ஷன் ஆகி அவனை பிடிச்சி இவன் தள்ளி விட்டு அங்கிருந்து போயிடுறான். அப்புறம் இவன் கிளாஸ்ல இருக்கும்போது பாவம் இவன் தூங்காம கண்ணெல்லாம் சொருகுது. இவனும் கண்ட்ரோல் பண்ணி பாக்குறான், ஆனாலும் முடியல. அப்புறம் கிளாஸ் டீச்சர் இவனை பார்த்துட்டு ஏப்பா அவனுக்கு உடம்பு சரியில்லையா, ஏன் இவ்வளவு டயர்டா இருக்கு, நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இவனும் தூங்க கூடாதுன்னு பாக்குறான். ஒரு கட்டத்துல படுத்துறான். அப்போ இவன் தள்ளி விட்டால அந்த பையன், ஏண்டா எல்லாரும் முன்னாடி தள்ளி விட்டு என்ன அவமானப்படுத்திட்டு இல்லடா, உன்னை இப்ப என்ன பண்றன்னு மட்டும் பாரான்னு சொல்லிட்டு இவன்ட்ட வரான். அப்போ அந்த இடத்துல திடீர்னு பட்டர்ஃபிளைஸ் எல்லாம் பறக்குது. அந்த இடத்துக்கு காங்கர்மேன் வருது. அப்போதான் அதோட உருவத்தை காட்டுறாங்க. பார்த்தா பார்க்கவே கொடூரமா ஏலியன் மாதிரியே இருக்குது. இதை இவன் பார்த்துட்டு என்ன எலோடான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி பாக்குறான். அப்ப இது அவனை பார்த்துட்டு கொடூரமா கத்திக்கிட்டே இவன் ஓடி வருது. இவனும் கதறான். வந்து இவனை கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருது. அப்போ அந்த பக்கம் வந்து ஒரு பொண்ணு இதை பார்த்துட்டு கத்தவும் இவன் எழுந்துக்கிறான். எழுந்த உடனே அந்த இடத்துல எல்லாமே காணாம போயிடுது. கூடவே அந்த பையனும் காணாம போயிடுறான். அப்புறம் அன்னைக்கு சாயந்தரமே அந்த பையனோட அப்பா அம்மா போலீஸ் எல்லாம் அங்க வந்து அந்த பையன் மிஸ்ஸிங் சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. இவன் நைஸா அவன் அம்மா கூப்பிட்டு ஓடிடுறான் வீட்டுக்கு. அப்புறம் இந்த அம்மா ஒரு ஸ்டெப் மேல போய் இந்த கோடி பையன் தான் நைட்டு வெடுக்கு வெடுக்குன்னு எழுதுகிறாள். சோ அதனால அவங்க பையனோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இவங்க ஒரு நர்ஸா வேலை செய்யறாங்க. சோ அவங்க டாக்டர்கிட்ட போய் சரி இப்படிதான் என்னோட பையன் ஒரு வாரமா தூங்காம இருக்கான், சோ எனக்கு ஸ்லீப்பிங் டேப்லெட் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு ஸ்லீப்பிங் டேப்லெட்டே தரக்கூடாது, நீ ஒரு வாரம் தூங்கல அப்படின்னு சொல்ற, சோ அதனால நான் தரேன், வெளியே மட்டும் யார்ட்டும் சொல்லிடாத, என்ன தூக்கி உள்ள போட்டுருவாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அவங்களும் அந்த மாத்திரையை வாங்கிட்டு வந்து ஒரு பால்ல கலந்து அவனுக்கு கொடுத்து அவனை தூங்க வைக்கலான்னு போகும்போது அப்ப அவன் ஒண்ணு கேக்குறான், உங்க பையன் எப்படி
இறந்தான்னு சொல்லுங்க அப்படின்றான். அதுக்கு அவரு இப்படிதான் அவன் பாத்திரப்புல குளிச்சிட்டு இருக்கும் போது அவன் எழுந்துக்க முடியாம அப்படியே தண்ணிக்குள்ளேயே மூழ்கி துடிச்சு செத்துட்டான் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ இவ்வளவு நாள் இவன் ஹாப்பியா இருந்தான். சோ இதனால இவனுக்கு நல்ல நல்ல ட்ரீம்ஸா வந்துட்டு இருந்தது. ஆனா இந்த மாதிரி ஒரு கதையை கேட்டு தூங்குனா இவனுக்கு எந்த மாதிரி ட்ரீம்ஸ் வரும் நீங்களே பாருங்க. சோ அவனை தூங்க வச்சுட்டு அவங்களோட பையனுக்காக வெயிட் பண்றாங்க. அவங்க நினைச்ச மாதிரி அவங்களோட பையன் வரான். ஆனா இந்த டைம் பாக்க ஏதோ ஒரு மாதிரியா இருக்கிறான். திடீர்னு அவன் கண்ணு ரெண்டு மேல சொரிக்குது, வாய்க்குள்ள இருந்து பூச்சிங்களா வருது. இத பாத்துட்டு அவனோட அப்பா உடனே ஓடி போய் கோடி எழுப்புறாரு. இந்த பக்கம் அந்த பையன் கூடவே ஒரு பாக்ஸ் கொண்டு வந்திருக்கான். அதை இப்போ ஓபன் பண்ணிட்டு அந்த காங்கர் மேன்ன்றது அப்படி கொடூரமா வெளியே வருது பாருங்க. இத பாத்துட்டு இந்த அம்மாவும் பின்னாடி ஓடி போயிடுறாங்க. இந்த பக்கம் அந்த ஆளு ஏழ்ந்துரு அஞ்சலி ஏழ்ந்துரு, அடியே ஏன் இவன் எழுதுக்க மாட்டேங்கிறான், அவன் எழுதுக்க மாட்டான், அவனுக்கு தூக்க மாத்திரை கொடுத்துருக்கேன், அடி பாவி என்னடி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பலார் அறையிறாரு. அப்படி ஒவ்வொரு டைம் அறியும் போது அவனுக்கு லைட்டா விழிப்பு வருது. அப்படி விழிப்பு வரும் போதெல்லாம் அந்த கேங்கர் மேன் மறைஞ்சு வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வேலைக்காகுதுன்னு சொல்லிட்டு கதவு போய் மூடிக்கிறாங்க. அது அசால்ட்டா கதவு எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு உள்ள வருது. உள்ள வந்தது கட்டி பிடிச்சு அப்படியே இவர் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள உரிய ஆரம்பிக்குது. அப்படியே இவரும் உள்ள போயிட்டே இருக்காரு. அப்புறம் முழுசா இவர் உறிஞ்சு எடுத்துட்டு இவரும் உள்ள போயிடுறாரு. இத பார்த்துட்டு இந்த அம்மா ஓடி வர குடுக்கறது தடவாமலே ஒண்ணு நம்ம படத்து போய் விழுந்துறாங்க. அப்படியே பிளாங்க் அவுட் ஆகுது. அப்புறம் மெல்ல மயக்க தெளிஞ்சு எழுந்து பாக்குறாங்க. பார்த்தா அவங்களோட பையன் போலீஸ் கிட்ட பேசிட்டு இருக்கான். அப்புறம் அவங்க வீட்டுக்கு போலீஸ் வந்துடுறாங்க. வந்தவங்க எங்க உங்க ஹஸ்பண்ட் கேக்குறாங்க. இவங்களும் நடந்தது சொன்னா நம்மள பைத்தியன்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் எங்க போனாலும் தெரியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி ஆர்ஃபனேஜ்ல இருந்து ஒரு சின்ன பையனை கூட்டிட்டு வந்து அவனுக்கு தூக்க மாத்திரை வேற கொடுத்துருக்கீங்க, அது இல்லாம அவனை அடிச்சு டார்ச்சர் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா நைட்டு பலார் அரைஞ்சாருல அந்த ட்ரேஸ் எல்லாமே அவன் மூஞ்சில அப்படியே இருக்குது. அப்புறம் வந்த போலீஸும் அந்த பையனை கூட்டிட்டு திரும்பவும் ஆர்ஃபனேஜ்ல விடுறதுக்காக கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க அவனை எங்க இருந்து கூட்டிட்டு வந்தவங்களும் அந்த ஆர்ஃபனேஜுக்கு போயிட்டு எங்க கோடின்னு கேக்குறாங்க. எங்க சின்ன பையனை இங்க இருந்து கூட்டிட்டு போய் அவனை அடிச்சு டார்ச்சர் பண்ணிருக்கீங்க, நீங்க நான் போலீஸை கூப்பிடுறதுக்குள்ள இங்க இருந்து போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவங்க அந்த கோடியோட ஃபைல்ஸ் அங்க இருக்கிறத பாக்குறாங்க. உடனே அதை லவுட்டிட்டு வந்துடுறாங்க. அப்படி அதை எடுத்துட்டு வந்து ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அதுல இவங்களுக்கு முன்னாடியே 2 ஃபேமிலிஸ் அவனை அடாப்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அப்படி போனவங்க எல்லாருமே மிஸ்ஸிங் அப்படின்னு ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. ஆனா ஒரே ஒரு ஆள் மட்டும் மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கிறதா போட்டிருக்கு. சோ இதை பார்த்துட்டு இவங்களும் அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க போய் அந்த ஆளுகிட்ட எனக்கு கோடியை பத்தி தெரிஞ்சாகணும், முக்கியமா அவனோட ட்ரீம்ஸ் பத்தி அப்படின்னு கேக்குறாங்க. இப்படி கேட்டதும் அவனோட ஃபேஸ் ரியாக்ஷனே மாறுது. இதை கேட்டதவன் இதை பத்தி வேற யார்ட்டையும் சொல்லல அப்படின்னு நீ சொல்லிடாத, அப்புறம் என்ன மாதிரியே நீயும் பைத்தியம் சொல்லி உள்ள தூக்கி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்றான். சொல்லுங்க நீங்க அடாப்ட் பண்ணிட்டு போனீங்களே உங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்படியே அந்த சீன் பிஜிஎம் எல்லாம் ரைஸ் ஆகுது. அவனு பிளாஷ்பேக் சொல்றான். என்னடா இவங்கள மாதிரி அவனும் அடாப்ட் பண்ணிட்டு போயிருக்கான். இவங்க வீட்டுல பறந்த மாதிரி அவங்க வீட்லயும் பட்டர்ஃபிளைஸ் பறந்துருக்கு. சோ இப்படிதான் ஹாப்பியா போயிருக்கு அவங்க லைஃப். ஆனா அந்த நாள் வர வரைக்கும் ஏன்னா திடீர்னு ஒரு நாள் அவங்க ஒய்ஃப் உடம்பு சரியில்லாம அப்படியே சிக்காயி படுக்க ஆயிடுறாங்க. இதை பார்த்துட்டு இந்த கோடி பையன் டிப்ரெஷன் ஆயிரான். சோ அவன் அப்படி டிப்ரெஷன்ல இருக்கும்போது அவனுக்கு எந்த மாதிரி கனவுகள் வரும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். வந்தது பாரு கேங்கர் மேன் அவரோட ஒய்ஃப் அப்படியே உறிஞ்சி எடுத்துட்டு போயிருது. சோ இதனால இவரு டிப்ரெஷன் ஆயிடுறாரு. சோ அவரோட ஒய்ஃபோட போட்டோ எல்லாம் எடுத்து அவன்கிட்ட காட்டி தூங்க வைக்கிறாரு. ஆனா சின்ன பையன் இல்லையா, அவங்களோட மூஞ்சி இவன் பிரெயின்ல ஒழுங்கா கூட ரிஜிஸ்டர் ஆகல. ஏதோ ஒரு மாதிரி டால் மாதிரி தான் அவங்க ஒய்ஃப் வராங்க அன்னைக்கு. சோ இவன் எப்பெல்லாம் டிப்ரெஷன் ஆறானோ அந்த டைம் அந்த கேங்கர்ன்ற கிரீச்சர் வந்துருது. சோ இதனாலேயே அவரு இவனை கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காரு. ஆனாலும் அவரால் முடியல. சோ இதெல்லாம் இந்த ஆள் இவங்கிட்ட சொல்லி நீ அவனை கொலை பண்ணல அப்படின்னா மத்தவங்க எல்லா உயிருக்கும் ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்றான். சோ இதெல்லாம் கேட்டு அவங்களும் அங்கிருந்து வந்துடுறாங்க. அப்புறம் இவங்களுக்கு அந்த சின்ன பையனோட அம்மா ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்ததா தெரிய வருது. சரி இவங்களும் ஸ்ட்ரைட்டா அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு அந்த அம்மாவோட ரிப்போர்ட் எல்லாம் வாங்கி பாக்குறாங்க. பார்த்தா அதுல அவங்களோட திங்ஸ் இன்னும் இங்கே தான் இருக்கு, யாரும் வாங்கிட்டு போல அப்படின்னு இருக்கு. சரி இவங்களும் அந்த திங்ஸ் எல்லாம் போய் பாக்குறாங்க. அதுல டைரி அது கூடவே ஒரு துணியில தைச்ச ஒரு பட்டர்ஃபிளை ஒன்னு இருக்கு. சோ இதெல்லாம் இவங்க இப்படி பாத்துட்டு இருக்க அந்த பக்கம் அந்த சின்ன பையன் தூங்கவே மாட்டேன்றான்னு சொல்லிட்டு அவனுக்கு இன்ஜெக்ஷன் போட போறாங்க. டே சீரியஸ்னஸ் தெரியாம விளையாடாதீங்கடா அப்படின்றான். இவங்களும் ஊசியை போட்டு அவனை படுக்க வச்சிடறாங்க. அப்புறம் அன்னைக்கு நைட்டு இந்த அம்மா அவனோட பையனை தேடிட்டு அந்த ஆர்ஃபனேஜ் போறாங்க. அங்க போய் பார்த்தா எல்லாம் கும் இருட்டா இருக்கு. ஏதோ கைவிடப்பட்ட பில்டிங் மாதிரியே இருக்குது. பார்த்தா பில்டிங் ஃபுல்லா கருப்பு பட்டாம்பூச்சிகளா பறந்துட்டு இருக்கு. உள்ள போனா அங்கங்க செவுத்துல எல்லாம் ஏதோ கூடு கட்டின மாதிரி இருக்கு. அப்புறம் பார்த்தா அந்த இன்சார்ஜ் லேடியும் பிடிச்சி அந்த செவுத்திலேயே சீல் பண்ணி வச்சிருக்கான். அப்புறம் இவங்களும் அவனை ஒவ்வொரு ரூமா தேடிட்டு இருக்காங்க. அவன் இங்க தான் ஏதோ ரூம்ல படுத்து கனவு காண்டிட்டு இருக்கான். சோ அவன் கனவு காண்ற விஷயங்கள் எல்லாமே இங்க ஒவ்வொரு ரூம்லயும் நடந்துட்டு இருக்கு. ஒரு ரூம் ஓபன் பண்ணா அவங்களோட இறந்து போன பையன் பாத்டப்ல படுத்து துடிச்சிட்டு இருக்கான். இன்னொரு ரூம் ஓபன் பண்ணா இவங்களோட ஹஸ்பண்ட் அந்த கோடி எல்லாருமே கொடூரமா தெரிஞ்சிட்டு இருக்காங்க. அப்புறம் ஃபைனலா அவனை கண்டுபிடிச்சாங்க. அப்படி கண்டுபிடிச்சிட்டு அவன்கிட்ட போறாங்க. அப்ப திடீர்னு அது பேர் என்ன அந்த கேங்கர் என்ற உருவம் வந்து இவங்களை தூக்கி அடிக்குது பாருங்க. அப்புறம் இவங்களை பார்த்ததும் கொடூரமா கத்திக்கிட்டே ஓடி வருது. அப்ப இவங்க சடனா பாக்கெட்டுக்குள்ள கை விட்டு அந்த துணியால செஞ்ச பட்டர்ஃபிளை அங்க பார்த்தாங்கல்ல அதை எடுத்து இதோட மூஞ்சிக்கு முன்னாடி நீட்டுறாங்க. அதை பார்த்ததும் இது அப்படியே ஸ்டன் ஆகி நின்னுடுது. அப்புறம் பட்டர்ஃபிளை பாக்குது, அப்படியே இவங்கள பாக்குது. அப்படியே மெல்ல இவங்க அது கிட்ட போய் அதை ஹக் பண்றாங்க. அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமா மாறி கடைசி அந்த பையனா மாறிடுது. அப்புறம் அந்த பையனை காணாம போயிடுறான். அப்புறம் உள்ள போய் தூங்கிட்டு இருந்த அவங்களோட பையனை தூக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க. அப்புறம் இவங்க ரிவைல் பண்றாங்க பாருங்க எல்லாத்தையும். அவங்கள்ட்ட சொல்றாங்க உங்க அம்மா இருந்தாங்கல்ல அவங்க இந்த உலகத்திலே எல்லாத்தையும் விட உன்னதான் அதிகமா காதலிச்சாங்க. உன்னை நல்லா வளர்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. நீ வளரும் போது உன்னோட ஒவ்வொரு குரோத்தையும் பார்த்து அவங்க ரசிச்சாங்க. ஆனா அந்த கடவுள் இருக்காருல்ல அவருக்கு யாராவது நல்லவங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சா போதும் உடனே அவங்களை கூட்டிப்பாரு. அப்படிதான் அவங்க அம்மாவுக்கு ஒரு கொடுமையான ஒரு வியாதி வந்துச்சு. கொஞ்ச நாள்லயே அவங்க படுக்க ஆயிட்டாங்க. அந்த நிலைமையில கூட உன்னை பாத்துக்க நல்ல பேரண்ட்ஸ் தேடணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்புறம் கடைசி அவங்க அந்த உலகத்தை விட்டு போகும்போது
போகும்போது உன்னை ஒரே ஒரு டைம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க, உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டாங்க, ஆனா அவங்களால முடியல. ஆனா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். அதுதான் நான் எப்பவும் உன் கூடவே இருப்பேன். சோ இந்த பையன் அப்ப ரொம்ப சின்ன பையனா இருந்ததுனால கேன்சர்ன்றத கேங்கர்னு புரிஞ்சிருக்கான். அவங்க அம்மா கேன்சர் வந்து தான் இருந்திருக்காங்க. சோ கேங்கர் மேன் தான் நம்ம அம்மாவை சாப்பிட்டாங்க அப்படின்னு நினைச்சிருக்கான். சோ அவங்க அம்மா லாஸ்ட்ல இறக்கும் போது பார்க்க ரொம்பவே உடல் எல்லாம் மெலிஞ்சி அந்த கேங்கர் மேன் மாதிரியே இருந்திருப்பாங்க. சோ அவங்களோட அந்த உருவம் அப்புறம் இந்த இன்சிடென்ட் எல்லாமே இவனோட மனசுல அப்படியே பதிஞ்சு ஒரு கேங்கர் மேனாவே உருவாகி இருக்கு. ஆனா இவனுக்கு இருக்க பவர்ஸ் எல்லாம் நிஜம்தான். கூடவே இந்த கேங்கர் மேனும் கனவுல வரதுனால அவனும் நிஜ வேர்ல்ட்லயே வந்திருக்கான். சோ இந்த படம் எப்படி இருந்தது? ரொம்பவே டிஃபரெண்டான ஒரு ஹாரர் படம் பார்த்த மாதிரி இருந்ததா? அப்புறம் நம்ம சேனல் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு படத்துல உங்களை வந்து பாக்குறேன். பாய்.